என் அன்பு குழந்தைகளே, நான் மகாலட்சுமி தாயார் பேசுகிறேன். உங்கள் ஒவ்வொருவரின் இதய வாசலிலும் அமைதியாக அமர்ந்து உங்கள் எண்ணங்களையும் கனவுகளையும் கவனிக்கும் தாய் நான். நீங்கள் தினமும் காலையில் விழித்து ஒரு நல்ல எண்ணத்துடன் நாளை தொடங்கும் அந்த நொடியிலே நான் மகிழ்கிறேன். ஏனெனில் தூய எண்ணமே செழிப்பின் முதல் படி. பணமும் பொன்னும் என் ஒரு சிறு வடிவம் மட்டுமே. ஆனால் உங்கள் வாழ்வில் நிலைக்கும் அமைதி, திருப்தி, நம்பிக்கை, அன்பு, குடும்ப ஒற்றுமை ஆகியவையே என் முழு அருளின் சின்னங்கள் என்பதை உணருங்கள். நீங்கள் உழைக்கும்போது சோர்வு வந்தாலும், முயற்சிக்கும்போது தடைகள் எழுந்தாலும், மனம் உடைந்து நான் உன்னை விட்டுவிட்டேனா என்று எண்ணாதீர்கள். நான் உங்கள் பொறுமையை சோதிக்கிறேன். ஏனெனில் பொறுமை கொண்ட உள்ளத்தில்தான் நிலையான செல்வம் தங்கும். இன்று கிடைக்காத ஒன்று நாளை கிடைக்கும். நாளை இல்லையெனில் சரியான காலத்தில் கிடைக்கும். ஆனால் நேர்மையை விட்டு விலகி அவசரத்தில் எடுத்த பாதை உங்களை தற்காலிகமாக உயர்த்தினாலும் நீண்ட காலத்தில் வெறுமையை மட்டுமே தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என் குழந்தைகளே, வீட்டில் சொல்லும் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். கோபம் வந்தாலும் அதை அடக்கி அமைதியை தேர்ந்தெடுங்கள். ஏனெனில் கடுமையான சொற்கள் செல்வத்தை விரட்டும் காற்று போன்றவை. அன்பான வார்த்தைகள் அதை அழைக்கும் பூ மனம் போன்றவை. உங்கள் இல்லம் சுத்தமாக இருக்கட்டும், ஆனால் அதைவிட உங்கள் மனம் சுத்தமாக இருக்கட்டும். பொறாமை, வெறுப்பு, பிறரை தாழ்த்தி பேசும் எண்ணங்கள் இவையே நான் ஒரு இல்லத்தை விட்டு விலகும் காரணங்கள். பிறர் வளர்ச்சியைக் கண்டு மனம் கசக்காமல், அவர்களுக்கு கிடைத்தது போல எனக்கும் சரியான நேரத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தால், அந்த நம்பிக்கையே என்னை உங்களிடம் இன்னும் நெருக்கமாக அழைக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் பெற்ற இல்லத்தில் நான் தாமதிக்க மாட்டேன். அவர்கள் சொல் கடினமாக இருந்தாலும் அதில் இருக்கும் அனுபவமும் அக்கறையும் புரிந்து பணிவுடன் நடப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன். பெண்களே, நீங்கள் உங்களை தாழ்வாக எண்ணாதீர்கள். உங்கள் பொறுமையும் அன்பும் ஒரு குடும்பத்தை உயர்த்தும் சக்தி கொண்டது. ஆண்களே, பொறுப்பை தள்ளி போடாதீர்கள். நேர்மையான உழைப்பே உண்மையான ஆண்மை என்பதை உணருங்கள். பணம் வரவேண்டும் என்று மட்டும் வேண்டாதீர்கள். அதை காக்கும் அறிவும் சரியான வழியில் பயன்படுத்தும் மனமும் வேண்டும் என்று வேண்டுங்கள். ஏனெனில் வந்த செல்வத்தை புரிதலுடன் பயன்படுத்த தெரியாதவனிடம் அது நிலைக்காது. சிறிது இருந்தாலும் பகிருங்கள். உதவி சிறியதாக இருந்தாலும் மனம் பெரியதாக இருக்கட்டும். ஏனெனில் பிறர் கண்ணீரை துடைக்கும் கரங்களில்தான் நான் முழுமையாக அமர்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் ஒழுக்கமும் பண்பும் அவர்களுக்கு சேர்த்து வைக்கும் சொத்தை விட மதிப்புமிக்கது. அதை உணர்ந்து வாழுங்கள். தினமும் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் மனதை பாருங்கள். இன்று நான் யாரையும் புண்படுத்தினேனா, யாருக்காவது நல்லது செய்தேனா என்று உங்களை நீங்களே கேளுங்கள். அந்த சுய ஆய்வில்தான் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயரத் தொடங்கும். தோல்வி வந்தால் தளராதீர்கள். அது உங்களை தாழ்த்த வரவில்லை, உங்களை பண்படுத்த வந்த ஆசான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என் குழந்தைகளே, நான் கோயிலில் மட்டுமல்ல, நீங்கள் நேர்மையாக உழைக்கும் அலுவலகத்திலும், விவசாயியின் வியர்வையில், தொழிலாளியின் கடின உழைப்பில், தாயின் சமையலறை அன்பில், தந்தையின் பொறுப்பான மௌனத்தில் எங்கும் இருக்கிறேன். என்னை அழைக்க பெரிய சடங்குகள் தேவையில்லை. தூய மனம், நன்றியுள்ள உள்ளம், நேர்மையான வாழ்க்கை போதும். இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். நல்வழியில் நீங்கள் தொடர்ந்து நடந்தால் நாளை உங்கள் இல்லத்தில் விளக்கு அணையாது, பசி நுழையாது, மனச்சோர்வு தங்காது. நான் உங்களோடுதான் இருக்கிறேன். நீங்கள் அன்பை கைவிடாதவரை, நம்பிக்கையை விடாதவரை, தர்மத்தை பிடித்து கொண்டிருக்கும் வரை, உங்கள் ஒவ்வொரு நல்வாழ்க்கை அடியிலும் நான் உங்கள் கையை பிடித்து வழி நடத்தும் தாய் நான்.